தமிழ்நாட்டுடைய கல்வி நிலை, சுகாதார நிலை, மருத்துவ நிலை, விவசாய நிலை, எந்த பிரச்சனையாவது ஏதாவது ஒரு கட்சி ஒரு ஆவணம் வெளியிட்டு இருக்கிறதா? 10 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை சென்னை வாசிகளை சுத்தி சுத்தி வந்தனே, எதுக்கு வந்த? ஒரு முறை நாம் விரும்பும் சென்னை என்ற ஒரு ஆவணம். நாம் விரும்பும் சென்னை. அந்த ஆவணம் எப்படி தயார் செய்தோம் தெரியுமா? ஒவ்வொரு பகுதிக்கு சென்று அங்கே தெருவில் நிற்கின்ற மக்கள், பொதுமக்கள், பொதுவானவர்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் எல்லாம் சேர்த்து, சரி ஆமா நீங்க விரும்புற சென்னை என்ன சென்னைமா? ஒவ்வொரு கருத்தும் கேட்டோம். ஒரு அம்மா சொல்லுவாங்க, பூ விற்கிற அம்மா. ஏங்க ஏன் நான் கிட்டத்தட்ட 60 வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு 40 வருஷத்துக்கு முன்பு இந்த சென்னை தான் வேணும். ஏமா இப்ப வேண்டாமாமா? இப்பதாமா உயரமா பில்டிங் வருது, கரண்ட் வருது, அது வருது, அதெல்லாம் வேணாம். என்ன வந்தாலும் இந்த கொசு தொல்லை, இந்த சாக்கடை தொல்லை அப்படிதான் இருக்குது. குடிக்கிறது தண்ணி கிடையாது. மழை வந்ததுன்னா நாங்க எங்கேயாவது வெளியில ஏறணும். அப்போ இதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க ஐயா எங்களுக்கு. அப்போ நேரம் கூவம் இருக்கு, கூவம் ஆத்துல போயிட்டு நாங்க தண்ணியை குடிப்போம். அப்போ 40 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க சொல்றாங்க, பக்கத்துல ஆத்துல எங்க வேணா போலாம், குளிக்கலாம், தண்ணியை குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா இங்க இன்னைக்கு எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இப்படி எல்லாம் ஒவ்வொருவரும் பேசி பார்த்து ஒரு ஆவணத்தை தயார் செய்து நாம் விரும்பும் சென்னை, இதை அரசுக்கும் கொடுத்தோம், உங்களுக்கும் கொடுத்தோம். அந்த ஆவணத்தை அரசாங்கம் செயல்படுத்தி இருந்தால் இன்னைக்கு சென்னை மிகப்பெரிய மாநகராட்சியாக உருவாக்கும், மிக சிறந்த மாநகராட்சி, உலகத்துல மிகப்பெரிய ஒரு நகரமாக உருவாக்கி இருக்கு. ஆனா இல்ல, சிங்கார சென்னை பேர் தான் மாத்திட்டு இருக்கிறாங்க. எழில்மிகு சென்னை, சிங்கார சென்னை எல்லாம். ஆனா சென்னை வாழ தகுதியற்ற ஒரு நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. வாழ தகுதியற்ற நகரம், மோசமா போயிட்டு இருக்கு. சென்னையில ஒரு மழை பெஞ்சதுன்னா அதிகாரிகள் என்ன பண்றாங்க? அமைச்சர் அதிகாரிகளையும் அமைச்சர் போன் பண்றார். யாருக்கு? அதிகாரி கமிஷனருக்கு போன் பண்றார். ஒரு மழை பெஞ்சா, சென்னையில் மழை பெஞ்சதுன்னா அமைச்சர், கமிஷனர் அந்த போட்லாம் ரெடி பண்ணிடுங்க. என்ன போட்டு? படகு. தலையெழுத்து, நம்ம தலையெழுத்து இவங்கெல்லாம் ஆண்டுட்டு இருக்கிறாங்க. மழை பெஞ்சதுன்னா போட்டு ரெடி பண்ணுங்க. எங்க? சென்னையில.